முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. இந்த முருகன் உனக்கான நல்வார்த்தைகள் சொல்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதுக்காகவும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ நேசிக்கும் உறவுகள், உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சுயநலமாக இருந்தாலும் நீ எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய பொதுநல மனப்பான்மையோடு இருப்பதால தான் உனக்கான வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட விதமாகவே அமைச்சு கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு இருக்கும் இடைஞ்சல்களையும் உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் குறைச்சி வச்சு இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பத்திரமாக இருக்கக்கூடிய நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்வாழ்க்கையை கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாராக இருக்கேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் பாதை தவறி போகாமல் தடமாறி போகாமல் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ நினைக்கிற உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்வமே. கண்கலங்கி கதியிலிருந்து நிற்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன். நீ யாரையும் எப்போதும் ஏமாற்ற நினச்சதில்லை. அதனால் அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். சில உறவுகள் உன்னை ஒதுக்கி வச்சு நிராகரித்த போதும் நீ யாரையும் ஏமாற்றியவோ நேர்மை தவறி வாழ்ந்ததோ இல்லை. ஒருத்தருக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டா அதை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்ற முயற்சி செஞ்சுருக்க. வாக்கு தவறாமல் உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக நீ வாழ்ந்ததின் பலனாக இப்பொழுது உனக்கான பரிசுகளை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். உன் நல்ல குணங்களையும் நேர்மையையும் நான் பாராட்டாமல் இருக்க முடியாதல்லவா? கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும். அன்பின் உருவமாக நீ இருக்கிறாயல்லவா? யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ சுடு சொற்களை கேட்டாலும் கூட கவலைப்படாதே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் உன்ன மாதிரி சுத்தமான அன்பான மனசால நிறைஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய மனசுலையும் சுயநலம் மறைஞ்சு கிடக்குது. அதனால் நீ எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்வமே. உனக்கு கிடைச்சதே போதும்னு அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராகு. இதுவரைக்கும் பல அனுபவங்களை கடந்து வந்துள்ள உனக்கு உன் வாழ்க்கையவே ஒரு பாடமாக ஆக்கி தர்றேன். இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கும் காயங்களை எல்லாம் அறிந்ததால் தான் உன் காயங்களுக்கு மருந்து போடவும் உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் இந்த முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் நீ மௌனமாக இருந்தாலும் அதற்கான அர்த்தத்தை அறிந்தவனாகவே நான் இருக்கேன். யாராவது உன் நம்பிக்கையை உடைச்சி உன் மனசை சிதைத்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். வார்த்தைகள் வரலன்னு நினச்சி கவலைப்படாத. உன் மனசு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தெளிவாக கேட்குது. நீ மனசில் யோசிக்கிறத கூட முழுவதுமாக புரிந்து வச்சிருக்கிற இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக உன் காயங்களை ஆற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ ரொம்ப யோசிச்சு மனம் சோர்ந்து போகாதே. உன் மன காயத்தையும் கவலைகளையும் போக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி தர்றேன். இப்போது மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிற உனக்காக இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன் உள்ளத்தில் எப்போதும் உற்சாகம் பொங்கி வழியும்படி நான் செய்கிறேன். நீ கொஞ்சம் ஓய்வெடுத்து உன்னை அமைதிப்படுத்திக்கோ. பொறுமையோடு பக்குவத்தோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருப்பேன். இப்போது உனக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்திருக்கு. உனக்கு தேவையான உதவிகளை யார் மூலமாகவாவது யார் ரூபத்திலாவது வந்து இந்த முருகன் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஓ மனசில் பயத்துக்கோ அவசரத்துக்கோ இடம் கொடுக்காதே. நீ அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். அப்புறம் நீதானே துன்பங்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள நேரும். நீ திட்டமிட்டு செஞ்ச எல்லா நற்செயல்களும் என் அருளால் பரிபூரணமாக உனக்கு நிறைவேறும். என் அருளும் துணையும் உனக்கு இருக்கும்போது நீ எந்த கவலையும் பட வேண்டாம் என் செல்வமே. நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இப்போதும் உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக போகுது. நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய்.
கண்டிப்பாக உனக்கான விஷயங்களில் வெற்றி உண்டாகும். உன் பொருளாதாரத்தில் உயர்வை உண்டாக்கி உன் திறமைக்கான வெகுமதியையும் நான் கொடுப்பேன். உன் மனசில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிற. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நானே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நீ எப்போதும் மனசை அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வச்சுக்கிட்டினா நீ நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்வமே. உன் மனசில் இருந்த குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி அனைத்தையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதியை உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய நல்ல நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல பதில்களை நான் தருவேன் என் செல்வமே. இன்னையிலிருந்தே உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாறப்போகுது. உன்கிட்ட பேசாமல் உன்னை விட்டு விலகி போன உறவுகள் கூட இப்போது உன்னை தேடி வந்து சேர போகிறாங்க. கையிலிருந்து செலவழிஞ்சுக்கிட்டே இருந்த பணம் எல்லாம் மாறி இப்போது உன் கைகளில் சேமிப்பு வந்து சேரப்போகுது. நீ நினச்சி வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் நீ வாங்குவதற்கான வாய்ப்பும் அருளும் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பியதெல்லாம் இனி ஒவ்வொன்றாக வந்து சேரும். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் அருள் உன்னோடு இருக்கும்போது உன் வாழ்க்கை கண்டிப்பாக வளமும் நலமும் நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்வமே. இன்னையிலிருந்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கலான காலங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் நீ ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை வாழ போற. செழிப்பும் சாந்தியும் பெருமையும் அனைத்தும் உனக்கான அடுத்த படிக்கட்டுகளாக மாறும் என் செல்வமே. உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்படாதே. வாழ்க்கையில் சில அவமானங்களும் சில குறைகளும் வந்தாலும் கூட நீ அதை அவமானமாக நினைக்க வேணாம். கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையின் உயர்ந்த பாடங்களை நான் கற்றுக் கொடுப்பேன். யார் உன்னை தூக்கி சென்றாலும் யார் உன்னை தூரத்தில் வச்சு ஏளனப்படுத்தினாலும் கூட அனைத்தையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் என் செல்வமே. நீ வார்த்தைகளால் பேசி ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட அமைதியாக இருந்து காரியங்களை கச்சிதமாக செயல்படுத்து. உன் அமைதிதான் உனக்கான சக்தி. உன் அருகில் பல பேரும் நெருங்கவே பயப்படும் அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறணுமே செல்வமே. வலியை தாங்கும் பொறுமையும் அந்த வலியின் நடுவே மலரும் சிறு புன்னகையும் உனக்குள்ளே இருந்தால் போதும். கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மாறிடும். எப்போதும் இந்த முருகன் உன் கூடவே இருக்கேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. கர்மாவின் முதல் பாடம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எவ்வளவு அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாலும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறங்கிறத பொறுத்து தான் இனிமே உன் எதிர்காலம் சிறப்பானதாக மாறும். நீ எதை நிரந்தரம் எது கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கும்னு நம்பினியோ அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. உனக்கு பிடிச்சதெல்லாம் உன்னை விட்டு விலகி போகுன்ற அந்த அனுபவ பாடத்தை உனக்கு உணர்த்துவது தான் கர்மாவின் வேலை. நீ விருப்பப்பட்டதும் ஆசைப்பட்டதும் உன்னை விட்டு போனாலும் நீ நம்பினவங்களே உனக்கு துரோகம் செஞ்சாலும் உன் உறவுகளே உனக்கு பகையாக மாறினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும். நீ விரும்பியது கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி ஓடும். எது உண்மைன்னு நம்பினியோ அது எல்லாமே பொய்யாக மாறும். ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்தின் மாயைகள் தான் என்பதை புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இழப்புகளையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் தருவேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்வமே. நீயும் உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய குடும்பமுமே சேர்த்து என் அருளிலும் என் பாதுகாப்பிலும் இருக்கீங்கன்றதை மறந்துடாத. இந்த உலகத்தில் யார் தனியாக தவித்தாலும் அவங்க கூட இந்த முருகன் துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கை பயணத்திலும் உன் சுமைகளையும் பாரங்களையும் நான் சுமந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக அமைச்சு கொடுப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.